மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் டெஸ்டிங் அண்டு இன்டகிரேஷன் டெஸ்டிங். இந்த ரெண்டு டெஸ்டிங் பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு அதோட ஒரு குறிப்பிட்ட பாகங்களை மட்டும் தனித்தனியாக எடுத்து டெஸ்ட் பண்ணுற இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணும்போதே இதை வந்து நம்ம செஞ்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ப்ரொசீஜராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு பாகத்தையும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து என்னென்னா யூனிட் டெஸ்டிங். அப்படி யூனிட்னா என்ன, ஒவ்வொரு காம்பனண்ட் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரோட ஒரு குறிப்பிட்ட பாகம் அப்படின்னு அர்த்தம். அந்த பாகத்தை எடுத்து நம்ம டெஸ்ட்டு பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலேஜில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, லைப்ரரின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற காம்பனண்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து என்ன பண்ணுறோம், அதை மட்டும் தனியாக டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா இந்த யூனிட் டெஸ்டிங். இது ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஓகேங்களா இது நடக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதோட இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன், இது ப்ரொசீஜராக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுதான் யூனிட் டெஸ்டிங்கோட டயக்ராம். இது வந்து என்டையர் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர். ஒரு ப்ரோக்ராம், மொத்த ப்ரோக்ராமு, அதில் ஒரு சப் யூனிட் 1, சப் யூனிட் 2, சப் யூனிட் 3, சப் யூனிட் 4, இந்த மாதிரி 5 சப் யூனிட் இருக்குது. இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான டெஸ்டிங் பேர் தான் வந்து என்னென்னா யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்பர். ஏன்னா இது வந்து டெவலப் பண்ணும்போதே நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. சரியா? அதனால் இதை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து டெவலப்பர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. அடுத்தது இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, 2-3 மாடியூலு அதுக்கு இடையில கம்பைன் பண்ணி அது ஒரு ஒன்றா கம்பைன் பண்ணுறோம். அது ஒரு இன்டர்ஃபேஸாக உருவாக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்டிங்கு பேர் வந்து என்னென்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா கரெக்ட்னஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு மாடியூலையும் இன்னொரு மாடியூலையும் இணைக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது இணைப்பு வழி அப்படிங்கிற அந்த இணைப்பு பாலம், அதை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி அது சரியாக இயங்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஃபால்ட் இன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்டகிரேட்டட் யூனிட்ஸ். ஸோ ஒரு இதில் வந்து இன்டகிரேட் பண்ணுற யூனிட்ஸில் வந்து ஃபால்ட் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து நம்ம சரி செய்கிறது தான் இதோட வேலை. இதை வந்து டெஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெஸ்டர் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அதாவது ஒரு காம்பனண்ட், இது வந்து மாடியூல் ஏங்கிறது காம்பனண்ட் ஏன்னு கூட சொல்லலாம், காம்பனண்ட் பின்னு ஒரு இது ரெண்டும் இணையுது இல்லையா இந்த நடுவில், அது வந்து அந்த டெஸ்டிங், அதாவது இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அந்த இணைப்பு பாலம், அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கோட வேலை. சரியா? இதில் வந்து என்னென்னா யூனிட் டெஸ்டிங்க்கும் இன்டகிரேஷன் டெஸ்டிங்க்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சரிங்களா? ஸோ யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியாக, ஒவ்வொரு மாடியூல் இல்லை காம்பனண்ட்டையும் தனித்தனியாக நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து மாடியூலை கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு டெஸ்டர், இதில் வந்து என்னென்னா இன்டர்னல் டிசைன் வந்து யூனிட் டெஸ்டிங்கில் டெஸ்டருக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குன்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் இன்டர்னல் இது வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பெர்ஃபார்ம்டு ஃபஸ்ட்டு, அதாவது இது கொஞ்சம் தெரியல, இங்கே பெர்ஃபார்ம்டு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் டெஸ்டிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டெஸ்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது எப்போன்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் முன்னால் இது தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து யூனிட் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் டெஸ்டிங்க்கு முன்னால் இதை நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அதான் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மறுபடியும் நான் இதுக்கு போயிடுறேன்.
ஸோ அடுத்தது இது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் சரியாக இருக்குதா, கோடிங் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்குற டெஸ்டிங் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா மேலே வெளிப்புறமாக பார்க்குறது, அதுக்கு உள்ளுக்குள்ளே கோடிங்கோ மற்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். இதை டெவலப்பரே பண்ண முடியும், இதை டெஸ்டர் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் டெஸ்டிங்கில் வந்து ஈஸியாக டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் வந்து டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரியா? அதுக்கு அடுத்தது ஸோ இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் த இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு பகுதி, ஒரு ப்ராஜெக்டோட ஒரு பகுதி. ஆனால் இதில் வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மாடியூலும் இன்னொரு மாடியூலையும் நம்ம என்ன பண்ணணும், இணைச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து காஸ்ட்டு வந்து கம்மி, ஆனால் இது வந்து காஸ்ட் அதிகம். ஓகேங்களா? ஸோ யூனிட் டெஸ்டிங் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் டு அப்சர்வ் ஒன்லி த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஒரே ஒரு நிமிஷம். ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் யூனிட், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது. ஆனால் இது வந்து எப்படின்னா when module are integrated to create an overall system. ஸோ இதில் வந்து என்னென்னா 2-3 மாடியூல் கம்பைன் பண்ணி அதில் வர இன்டர்ஃபேஸில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடியூல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டே பண்ணிடுவோம், இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் ஃபஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி இஸ் நாட் என்ஷூர்டு பை யூனிட் டெஸ்டிங். ஸோ எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி வந்து இதுக்கு பொறுப்பு இல்லை, ஆனால் இங்கே வந்து எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கு அடுத்தது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எஃபெக்டிவ், இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், ஃபாஸ்ட்டாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து இது எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா 2-3 மாடியூலை கம்பைன் பண்ணுறதுனால. அதுக்கடுத்து இன்டெப்த் எக்ஸ்போசர் டு த கோடை வந்து ஃபுல்லாக நம்ம டெப்த்தாக உள்ளே இறங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஸோ இன்டகிரேஷன் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் விசிபிலிட்டி, ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.